ஐயா எவனோ ஆட்டு தாலியை தீக்கலாம் இந்த காலகத்தில அதோ பார்த்தாய அழகான அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கொண்டிருந்தா சனின யாரோ இன்னொரு சேர்ந்து போறாங்க. அங்க பாலான அண்ணன் தருவீர அழகான பெண். அவன் யாராக இருக்கக்கூடாது. அண்ணனுக்கு இப்பொழுதே சென்று தண்ணீர் கொடுக்க வேண்டும். அடிய போடி பச்சை சிரிக்கி நான் விழுந்த வழிக்கு போட்டுக்கு நான் மடக்கி இதா ஜோடி நீ வேணா போடி சிலுக்கு சுமிதாவா செலுத்துக்கிறேன். மரியாதை கெட்டுவனுக்கு மானி கெட்டுவனுக்கு கண்ண ரெண்டு தோண்டுவேன், மூக்கில் வந்து விட்டுவேன், வாயில் இருக்கிற பள்ளி கீழே கொட்டிடும். ஓங்கி விட்ட இருக்கிறது ஒரு உள்ள வட்டிக்கோ. அது எப்போ ஒரு வெளி வார்த்தை அழகிய சிலை போல் காட்சி அளிக்கிறார். சொல்றியா பாப்பா
போல் காட்சி அளிக்கிறான். அழகாதி அண்ணவே, அழகு சின்னவே, உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள். அது உங்களுடைய கனவு கூட நடக்காது. கனவோ நனவோ நம்மளை கம்மனு போடுவா. வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருப்பான், அவங்களை அழைச்சிட்டு வந்து அக்கா இந்த பக்கம் போடு, தங்கச்சி அந்த பக்கம் போடு. அவங்க பக்கத்துல ஆள் படுத்துக்கிறாங்க. சின்னக்கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காதே, மயிலாடுதுறைய அம்மா அதுரும். எங்க ஐயா சீருவதிலே சிங்கம், சாய்வதிலே புலி, ஓடுவதிலே மாட்டு, நீதி குன்றத்துல பட்டு. சுருக்கமா சொல்ல போன எங்க ஐயா அவர் ஒரு பொட்டரை அடிக்காத நண்பா கட்சி அடிக்கக்கூடிய ஒரு முத்தம். மொத்தமா யாருக்கு மொத்தமா எனக்கு முத்தம் தரேன்னு ஆசையா இருக்கு. அவனால்தான் ப்ராப்ளமே மாமா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை வாரி வச்சிடும், அழனி புடுவேன், சத்தே புடுவா, போய் எழுத்து வந்துடும். ஓ செய்து போ. ஆமா நான் முத்தம் தரேன்னா நீ உனக்கு கண்களை மூடணும். அண்ணன் முன்னா இருட்டாயிடுமே. இருட்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இருட்டா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இருட்டை பார்த்தா பாஞ்சிருக்கணும். நீ எப்படி பாரு, நான் பாக்குறேன். இது வா கடமுடு என்னடா பண்றேன்? ஆமா இது எத்தனை யாரை ஏமாத்துறான்னு பாக்குறேன். கண்ணு முடிச்சிக்க. ஈனா முத்தம் தரப்போறேன். தருட்டா கண்ணு முடிச்சியா? வேலை முடிச்சு அடிக்கிற அடியில மாமா இந்த மாமூண்ட ஒளி அரைப்படி மூத்தம் பேரு சொல்ல முடியாது. முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. உங்களோட பேர் உங்களோட பேர் உங்களோட பேர் காரியாத்த பசங்க எத்தனை கம்பல் ஆளு கறிகள்லாம் நாங்களே மாற்றி மாற்றி வாய மூக்கு சூட்டாடியா நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதா? அவன் குடுக்குறா, நீ வாங்குற. இப்ப நான் கொடுக்கணும் கொடுக்குறேன்.
கட்டி அடிச்சு ஒரே முக்கணி கொண்ட முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டீர். என்ன நிலவுக்கு என்ன ஆச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளா. ஐயோ மச்சான் அடிக்கிறோம் உங்களுக்கு என்ன உயிரா வைப்பானோ வைக்க மாட்டானோ நாய் மாட்டிக்கிட்டு அம்மா என்ன கேஜி ஆகுவாங்க முடியாதுமா நம்ம 2 பேரும் சண்டை தான் போடணும். மாமா அத்தா ஐ லவ் யூ. ஐயோ போராட்டாப்பு மாவு பேசுறாங்க என்ன உயிரா வைப்பானோ வைக்க மாட்டானோ இதை வேற பார்த்துட்டு போறாங்க. ஒரு முத்தம் இல்லை 1000 முத்தம் தருகிறேன். மாமா உனக்கு மட்டும் தான் ஆசை இருக்கிறேன். உன்னை பார்த்த பிறகு எனக்கு ஆசை. மாமா இலா காயுது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் காமன் விடும்பானம்
அக்னி குளம். ஏறி கிழக்கியோ கையில் பேட்ச் வச்சு நிற்க மாட்டேன். வழி தெரியாதவங்களுக்கு வழி காட்டுறேன். இருட்டா இருக்கும். ஏய், வாங்கிட்டு போய் அப்படியே கச்சி எடுத்து ஒரே ஒரு முத்தம். தர முடியாது. மண்ணை சாப்பிட்றது மண்ணு நாங்க சாப்பிடுறோம். ஒன்லி கிஸ்கி ஒரு டச்சுனி பாரு. வாரி போர் போட்டு வரேன். வேலை முடிஞ்சு ஓடிடலாம். கற்பு போயிட்டா கற்பு போனா வேலை முடிஞ்சுடா உமா வாழ்க்கையிலே
எத்தனையோ பேருடைய கற்பை சூறையா இருக்கின்றேன். அது நீ மட்டும் வச்சுக்கா, இங்கிருந்து போய்விடு. இந்த இடத்தை என்னால போக முடியாது. போக முடியாதா? ஏய், இவனை கட்டிக்கோ. நான் அந்த கப்பை நினைச்சு வாயினாடா எவன் கோயிலுக்கு எவன் பாரா எத்தனை பட்டா என் பேர் மேல பையன் எவ்வளவு போட்டி போக முடியாதா? போட்டு நத்துறா அவனை சந்தக்கார விட்டா கூட விட்டுடுவாங்க சாட்சிக்கார குடிப்பாங்க அந்த வாசி பக்கம்னா கூட பரவாயில்ல உங்களை பரவாயில்ல பேசணும் வேலை எடுத்து அந்த வழி தான் போவீங்க உங்களை பேண்ட் அவுட்டு லாட கட்டுப்பாங்க உங்களை ஊட்டி சாட்சி கைய புட்டா நான் மாட்ட மாட்டேன் எனக்கு காமனாடி பின்னாடி ஓடியா ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? இருக்கிறது தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாளே, பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா, என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா.
தலைமக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவனே பார்வதியும் குணத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுடனே கண்மணியே கண்ணுடனே அறியாரே தகதே பாருங்கப்பா இப்படி பைத்தியம் பிடித்த போல் ஆகிவிட்டாங்க அம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூழக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் தாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆளாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா நீ எங்கம்மா இருக்க உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடோடாதே ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா ஓடோடாதே ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. அந்த ஓட்டக்கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. தகதே ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற புத்தி எதகிட்ட பாருங்க நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அந்தமா தாயாரு தந்தை யாருக்கு எதகிட்ட பாருங்க அம்மா தாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்து போட்டா தாலி வரிய பேட்டா தாலிப்பட்ட கடலை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற புத்திக்கு யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா இறைவா இறை கண்களை தெரியாத எனக்கு துணையாக இருந்த என் தங்கச்சி பைத்தியமாக அலைகின்றாளே அவனுக்கோ தன்
கண்ணு தெரியல இவ்வளோ பைத்தியமாயிட்டா இந்த பழி அவன் மீது தான் போடணும். ஏய், ஐயா இது பார்வையும் தெரியாத நீ ஒரு கண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுதே மன்னராண்டு அழைத்து சென்று ஐயா 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 நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. இரு கண்ணு தெரியாதனா இப்படி ஒரு தவறான செயலை நான் செய்யவில்லை ஐயா. ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணமா ஐயா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்துவிட்டேனே. நான் யார் என்று கேட்கின்றீர்களா ஐயா? இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்தியம் தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு. உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்க சத்தியபுரி நாட்டிலே சத்தியசில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, முரளி, என்னுடைய பெயரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. வைத்தியக்காரி, நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள் பஜா